அதாவது கன்னை லோட் பண்ணியிருப்பாங்க. ஏன் கன்னை லோட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார், அந்த காவலர் சொல்லுவார் இந்த காவலர்கிட்ட, ஐயா அந்த அக்யூஸ்ட் வந்து முஸ்லீமுங்க ஐயா அப்படின்னுவார். அப்போ அப்போ என்ன நடக்கும்னா இந்த சீன் வந்து பார்க்கும்போது அப்படியே புல்லரிச்ச ஒரு சீன். அப்போ அந்த அந்த காவலர் இருக்கார்ல அவர் கேட்பாரு, ஏன் முஸ்லீம் தானே முஸ்லீம் தானே ஐயா இல்லையா அவர் முஸ்லீம். திரும்ப அவர் அழுத்தமாக அது முஸ்லீம்ன்றதையே அழுத்தி சொல்லுவார். அப்போ என்ன முஸ்லீம்கள்னா என்ன அக்யூஸ்ட் இல்லை தீவிரவாதி அந்த மாதிரியே இன்னும் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி அந்த சீன் இருக்கும். அப்போது அங்கே என்ன நடக்கும்னா அப்போ இந்த காவலர் இருக்கார்ல அவர் கேட்பாரு, என் பேர் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்லுவார், அவரோட பேர் கீழே வரும் காதர் பாஷான்னு இருக்கும். நானும் முஸ்லீம் தான், இப்போ என்ன பண்ண போற, என்ன சுற்றுவியா அப்படின்னு அவர் கேட்பாரு. இந்த சீன் தான் அந்த படத்தோட ஒரு முக்கிய அம்சம், ஒரு பீக்கான சீனுன்னே சொல்லலாம். ஸோ அப்போ என்னன்னா முஸ்லீம்ஸுக்கு கெட்டவர்கள் அப்படின்னு காட்டுற இடத்துல இப்போ இந்த இந்த காவல் நீ எப்படி அவனை கூப்பிட்டு போய் அதே இடத்துல நானும் இருக்கேன், தண்டனை கொடுக்கறதுல நாங்கள் 2 பேருமே முஸ்லீம் தான், இப்போ என்ன பண்ண போறேன்ற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. ஸோ தப்பு பண்ணுறவன் எல்லா மதத்துலேயும் தான் இருக்கான், எல்லா ஜாதியிலேயும் தான் இருக்கான். ஏன் குறிப்பிட்ட ஒரு மதத்தை மட்டும் எப்போ பார்த்தாலும் அவங்க தீவிரவாதிகள்ன்ற மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க, அவங்க முஸ்லீம்னா அவன் கெட்டவனாக தான் இருப்பானா அப்படின்ற மாதிரி ஒரு செருப்பால் அடித்து கேள்வி கேட்குற மாதிரி அந்த சீன் அமைஞ்சிருக்கும். அந்த சீன் எடுத்ததுக்கும் அந்த டேரக்டருக்கும் அந்த இயக்குனருக்கும் மிகப்பெரிய பாராட்டுகளை நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த காவலர் இருக்கார்ல அந்த பையனோட உன் பேர் என்னன்னு கேட்பாரு. அப்போ அவன் சொல்லுவான் அவனோட பேர் வந்து அப்துல் ரூஃப் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார் அப்துல் ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்கள அங்கேருந்து நீங்கள் எனக்கு கண்ணு முன்னாடி நிற்காதீங்க, தயவு செஞ்சு போயிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்ருவாங்க. அனுப்பி விட்டதுக்கப்புறமா அவங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த காவலர் இருக்கார்ல இந்த காவல் நிலையத்தோட தான் அந்த காதர் பாஷா அவர் இருக்கார்ல அவர் ஜீப் எடுத்துகிட்டு அப்படியே போவார். போகிற வழியே உங்களை ஏறிக்க சொல்லுவார். ஏறிக்கோங்க நான் எடுத்துகிட்டு போய் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ சொல்லும்போது அந்த 2 காவலர்கள் இருக்காங்களே அந்த கன்று லோட் பண்ணி வச்சிருந்த 2 காவலர்கள் அவங்கள பார்த்து கேட்பாரு, அப்துல் ரூஃப் அப்படின்ற பேரை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார் இல்லை அப்படின்னு அந்த 2 காவலர்கள் சொல்லுவாங்க. இலங்கையில் 1995 இலங்கை பிரச்சனைக்காக தீ குளிச்ச தமிழண்டா அவர் அப்துல் ரூஃப்ன்றவர் அப்படின்னுவான். அப்போ அந்த சீன் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இங்கே முஸ்லீம்ஸை வந்து எதிரிகளாகவும் அவங்கள கெட்டவங்களாகவும் பார்க்குற எல்லாருக்குமே செருப்பெடுத்து பிய அடிச்ச மாதிரி இருக்கும் அவங்க மூஞ்சிலேயே. அந்த சீன் அவ்வளோ ஒரு உணர்ச்சிகரமாக இருக்கும். அப்போ நாங்களும் எல்லா இடத்துலையும் தமிழ் பண்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் அங்கங்கே தமிழ் உணர்வோடு வாழ்ந்துட்டு தாண்டா இருக்கணும் செருப்பால் அடிச்ச மாதிரி அந்த சீன் சொல்லி இந்த சீன் முழுக்கமே இந்த ஆர்எஸ்எஸ் சங்கி கும்பலுக்கும் இந்த இந்துத்துவா கும்பலுக்கும் செருப்பெடுத்து பலார்னு அடித்த மாதிரியே இருக்கும் அந்த சீன் மட்டுமே. எனக்கு முழு படத்தை விட அந்த சீன் மிக அற்புதமாகவும் மிக சூப்பராகவும் இருக்கும். அப்படி அந்த டைமில் இறந்து போன அந்த அப்துல் ரூஃப்க்கு வந்து நம்ம அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் வந்து இரங்கல் கடிதம் எழுதி அந்த அப்துல் ரூஃபோட தந்தைக்கு அவர் அனுப்பியிருக்காரு. இது ஒரு வரலாற்றில் சொல்லக்கூடிய பதிய வைக்க ஒரு பெரிய ஒரு உண்மை. இதை நம்ம யாரும் பார்க்கறதில்ல, முஸ்லீம்ஸ்கள் எப்பவுமே எதிரிகளாகவே பார்க்குறோம். இந்த இந்துத்துவா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பானுங்க. இந்தியாவில் இந்துத்துவம் தான், இந்துஸ்க்கு எதிராக முஸ்லீம்ஸ் நிறையா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்துஸ்க்கு எதிராக அவனுங்க தான் நிறையா பண்ணிகிட்டு இருக்கானுங்க.